செய்திகள் தொடர்கின்றன. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை முன்னாள் குடியரசுத் தலைவரும் அணு விஞ்ஞானியுமான APJ அப்துல் கலாம் இன்று பார்வையிட்டு அணு விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவாகி வரும் கூடங்குளம் அணு நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். சுமார் 20 நாட்களாக இங்குள்ள மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மக்களை சமாதானப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்களின் அச்சத்தை போக்க நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ள நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவரும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் இன்று கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். இதன் பின்னர் அணு விஞ்ஞானிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்கிடையே கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நிறுத்தியே தீர வேண்டும் என்று போராடி வரும் போராட்டக் குழுவினர் அப்துல் கலாமிடம் இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்க தயாராக இல்லை என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இன்று அதிகாலை ஆம்னி பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதிய விபத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் டிரைவர் உட்பட 7 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். 10 பேர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடுவதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பெங்களூரில் இருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து ஈரோடு மாவட்டம் பவானி குழிராம் பரப்பு என்ற இடத்தில் டேங்கர் லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது பேருந்து லாரி மீது பயங்கரமாக மோதியது. லாரியில் இருந்த விமானத்துக்கு பயன்படுத்தப்படும் பெட்ரோல் அந்த இடத்திலேயே கொட்டியது. இதில் தீப்பிடித்துக் கொண்டதில் பேருந்து முற்றிலும் எரிந்து நாசமானது. டிரைவர் உட்பட பஸ்ஸில் வந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இருந்தனர். பஸ்ஸில் பயணம் செய்த 16 பயணிகள் பலத்த காயத்துடன் ஈரோடு மற்றும் பவானி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். லாரி சம்பவ இடத்தில் இருந்து எந்த பாதிப்பும் இன்றி சென்று 1 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுவிட்டது. லாரி டிரைவர் தப்பித்து போலீசில் சரணடைந்தார். பெட்ரோல் லாரியில் இருந்து எண்ணெய் 4000 லிட்டர் வரை கொட்டியதால் அந்த பகுதியை மண்ணெண்ணெய் கொட்டிய வாடையால் திணறுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில இன்று அதிகாலை ஒரு தனியார் ஆம்னி பஸ்ஸும் டேங்கர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்துல பஸ் முழுவதும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இதுல பஸ்ஸில் பயணம் செய்த மொத்தம் 23 பேர்ல 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துட்டாங்க. மீதம் இருக்கவங்க அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு பவானி அரசு மருத்துவமனைக்கு படுகாயத்தோட சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. திண்டுக்கல் அருகே பணம் நகைக்காக தனது தாயை கல்லூரி நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்த வளர்ப்பு மகன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் குழந்தை தரசு. இவருக்கு குழந்தை இல்லாததால் தனது தங்கையின் மகனை ஆனந்த பாபுவை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் குழந்தை தரசு வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வளர்ப்பு மகன் ஆனந்த் பாபு நண்பர்களுடன் சேர்ந்து தாயை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்த் பாபு மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த கல்லூரி மாணவர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் வானூர் பொம்மையார்பாளையம் அருகே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட வாலிபர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநங்கைகள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக திருவண்ணாமலையில் சுயதொழில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. 3ஆம் பாலினமான திருநங்கைகளுக்கு சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. பெற்றோர்களாலும் சமுதாயத்தாலும் புறக்கணிக்கப்படும் இவர்கள் அன்றாட தேவைக்கே பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அரசே இவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அக்கறை கொள்ளாத நிலையில் திருவண்ணாமலை ஆற்காடு லூதரன் திருச்சபையும் பெண்கள் ஐக்கிய சங்கமும் இணைந்து திருநங்கைகளுக்கான சுயதொழில் பயிற்சி முகாமை நடத்தியது. இதில் அழகு நிலையம் அமைப்பது, உடற்பயிற்சி கூடம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு சுயதொழில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று முகாமில் பங்கேற்ற திருநங்கைகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். உலக வன ஆண்டை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நாமக்கல்லில் நேற்று நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆண்டை உலக வன ஆண்டாக அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாமக்கல்லில் UKG முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வன பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று தீட்டிய ஓவியங்களில் சிறந்த ஓவியங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டமிடுதல் குறித்து 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது.
குடியாத்தம் மற்றும் கேவி குப்பம் ஆகிய தொகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. குடியாத்தம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தலைமை தாங்கி புதிதாக பொறுப்பேற்றுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார். கூட்டத்தில் குடியாத்தம், கேவி குப்பம் தொகுதிகளில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். கரூர் அருகே மழையால் சேதமடைந்த மண் சுவர் இடிந்து விழுந்து 2 வயது சிறுவன் தலை நசுங்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் அருகே சனப்பிரட்டி ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் நேற்று மாலை தனது வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 வயது மகன் நிவாஸ் மீது அங்கிருந்த சுவர் திடீரென்று இடிந்து விழுந்தது. இதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருந்த நிவாஸை மீட்டபோது அவன் உயிரிழந்தது தெரியவந்தது. தொடர் மழை காரணமாக அந்த சுவர் இடிந்து விழுந்தது என்று தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே சோழவந்தானை சேர்ந்த அஜ்மல் அவரது மனைவி குழந்தையுடன் தனது இருசக்கர வாகனத்தில் வத்தலகுண்டில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நிலைக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த லாரி மோதியதில் அஜ்மல், அவரது மனைவி மற்றும் குழந்தை என 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதுகுறித்து நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே குத்தவக்கரை கிராமத்தில் 18 ஆண்டு கால பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2ஆம் வகுப்பு படிக்கும் அஸ்வினி என்ற சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஜெயக்குமார் பலத்த காயங்களுடன் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த உருளைக்கிழங்கு செடியிலேயே அழுகி வருவதால் விவசாயிகள் மிகுந்த கவலையுடன் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் மலை காய்கறிகளை பயிரிட்டு வருகின்றனர். இந்த பருவத்தில் உருளைக்கிழங்குகளை அதிக அளவில் பயிரிட்டிருந்தனர். 3 மாத கால பயிரான உருளைக்கிழங்கு தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையை எட்டியுள்ளது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக உருளைக்கிழங்குகளை அறுவடை செய்ய முடியாமல் அவை செடியிலேயே அழுகிவிடும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டு உருளைக்கிழங்கு மகசூல் குறைந்துள்ளது. மேலும் தொடர் மழையால் வெள்ள அபாயம் ஏற்படும் என்ற கவலையுடன் விவசாயிகள் இருந்து வருகின்றனர். சர்வதேச அழகி போட்டியில் பங்கேற்க தயார் நிலையில் 60 நாட்டு அழகிகள் சீனாவில் அணிவகுப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.